நான் டாக்டர் ஏ பாமாசுரகுமார் பேசுகிறேன். இப்போ இம்ப்ளான்ட் போடுறதுல நிறைய கொஸ்டின் இருக்குது. எந்த ஏஜுக்கு இம்ப்ளான்ட் போடலாம்? இம்ப்ளான்ட் எந்த ஏஜுக்குனாலும் போடலாம். ஸோ இம்ப்ளான்ட் போடுறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய போன் குவாலிட்டியை பொறுத்தும், சிஸ்டமிக் கண்டிஷன், அவங்களுடைய ஜென்ரலாக பாடியோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் ஒரு 80 இயர்ஸ் பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து போன் ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு நம்மளால் இம்ப்ளான்ட் போட முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தராக ஃபுல்லாக பார்ப்போம். ஓல்டு பேஷண்ட்டுக்கு ஃபுல் மவுத் ரீப்ளேஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்தப்போ அவங்களுடைய டூத்தோட கண்டிஷன் இதுதான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ரேல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டூத்துமே உடஞ்சி போய் தான் இருக்குது. போனோட ஹைட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போனோட ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு இம்ப்ளான்ட் போடுறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ இது மாதிரி இருக்கவங்களுக்கு இம்ப்ளான்ட் போடுறது அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. அதான் பேசல் இம்ப்ளான்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. அந்த மெத்தடில் இம்ப்ளான்ட் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இமீடியட்டாக இம்ப்ளான்ட் போட்டு டீத்தை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இமீடியட்டாக இம்ப்ளான்ட் போட்டால் தான் இது. இருக்க எல்லா டூத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே இம்ப்ளான்ட் போட்ட ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்த எக்ஸ்ரே பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் அவங்களுக்கு எடுத்த எக்ஸ்ரே. ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறப்ப மினிமம் 10 இம்ப்ளான்ட் மேலே போடணும். அப்படின்னா தான் அது ஃபர்மாக நிற்கும். ஸோ அவங்களுக்கு இமீடியட்டாக இம்ப்ளான்ட் போட்டு அதுக்கப்புறம் வித்தின் 3 டேஸில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, டூத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு மேலே இருக்க டூத்து ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணது. ஸோ போன் ஹைட்டே இல்லை அப்படின்னாலுமே இம்ப்ளான்ட் போட முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு பெருசாக ஜிஏல தான் இம்ப்ளான்ட் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. கிளினிக்கில் வச்சே நம்ம இம்ப்ளான்ட் போட்டு இமீடியட்டாக அவங்களுக்கு டீத்தை ரீப்ளேஸ் பண்ணி சூ பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ண முடியும். அதோடைய ஒரு கேஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். தேங்க்யூ.